Hi dudes, I'm Dr. Suresh Sitaram from Coimbatore கோவில் இது உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். அந்த இன்ட்ரெஸ்டான விஷயம் யாருக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் 10 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் வேணுமா? டெஃபினட்டாக நான் ஒரு வழி சொல்கிறேன். இது வேண்டாங்க, கூகுளில் வேலை பார்க்கணுமா, ஆப்பிளில் போய் வேலை பார்க்கணுமா, டெலாய்ட்டில் வேலை பார்க்கணுமா, போயிங்கில் வேலை பார்க்கணுமா, அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இப்போ வந்து நம்ம ஐஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஐஇடி அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் சொசைட்டி இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எத்தனை காலேஜில் இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த ப்ரொஃபஷனல் சொசைட்டியில் நீங்கள் மெம்பராக இருக்கலாம், அல்லது மெம்பர் இல்லாமல் நான் மெம்பராகவும் இருக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். அதில் உங்களுடைய இப்போ கரண்ட் சிஜிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது மினிமம் 6 சிஜிபிஏ டு மேக்ஸிமம் 10 சிஜிபிஏ இருக்கலாம். நீங்கள் எழுதின அந்த எக்ஸாமினேஷனில் ஒன் டைம், அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவங்களா இருக்கணும். அரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. ஏற்கனவே பிஇ படிச்சிருக்க ஸ்டூடெண்டாலும் சரி, படித்து முடிச்ச ஸ்டூடெண்டாலும் சரி, ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 லேக் ஸ்காலர்ஷிப்போட ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகணுமா? அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுதாகணும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 4 லெவலில் வந்து உங்களை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 43,000 பேர் இதுக்கு அப்ளை பண்ணி நிறைய அந்த பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி நிறைய பேர் அதில் பெனிஃபிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். லெவல் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். எதுக்கு யார் அப்ளை பண்ணால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹையர் லெவல் கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் டு +2ல் இங்கே வந்து 6 சிஜிபி வச்சிருக்கக்கூடிய மினிமம் 6லேருந்து 10 வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்பர் 2, ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. அது என்ன, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். நம்பர் 3, இதில் கிளியர் பண்ணி ஒரு கட் ஆஃப் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கட் ஆஃபில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரீஜனல் லெவலில் 5 ரீஜனில் இந்தியாவில் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த ரீஜனல் லெவலில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரீஜனல் லெவல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நேஷனல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க. இந்த நேஷனல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறீங்க. இதில் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்த இன்ஜினியரிங் வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் அவங்க கேட்குறாங்க. லிட்டில் பிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டெம் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் கிராக் பண்ணலாம். இதை நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கான ஜாப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ரீம் கம்பெனி சொல்லக்கூடிய அந்த ட்ரீம் கம்பெனியில் உங்களுடைய அந்த ஜாப் ஆஃபராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 10 லேக் ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நியூஸ், குட் நியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேச முடியாது. உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.